சென்னை ஸ்பீட் நியூஸ். அமேசானை தடை செய்ய கோரியும் சுதேசி பொருட்களை உள்நாட்டு வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்ட வியாபாரிகள் சங்கத்தினர். தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அமேசானை தடை செய்ய கோரியும் சுதேசி என இரட்டை வேடம் போடும் மத்திய அரசை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகில் நடைபெற்றது. போராட்டத்தின் நடுவே அமேசானை தடை செய்து உள்நாட்டு பொருட்களை சுதேசி பொருட்களை வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் முத்துக்குமார், பல ஆண்டுகளாக சுதேசி கொள்கையை முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறோம். 6 மாதத்திற்கு முன்பு பிரதமர் மோடி சுதேசி பொருட்களை வாங்குங்கள் சொல்லும்போது மகிழ்ச்சி அடைந்தோம். அமேசான் போன்ற அந்நிய பொருளாதாரத்தை தடை செய்தால் இதை இயற்கையாக கொண்டு வர முடியும். ட்ரம்ப் பேசியதை சுட்டிக்காட்டி பேசியவர், நீங்கள் அந்நிய பொருளாதாரத்திற்கு 100% வரி விதிங்கள், உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு வரி குறையுங்கள். இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அமெரிக்காவை விட நாம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்றும், சுதேசி பொருட்களை உள்நாட்டு வணிகர்களிடம் வாங்கினால்தான் நமது பொருளாதாரம் உயர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் உயரும். அதனால் அமேசான் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர். இந்திய நிறுவனங்களை நமது மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும். அதான் எங்கள் கோரிக்கை. அதான் இந்த போராட்டத்தின் நோக்கம். இன்னைக்கு சொல்லியிருக்காரு ட்ரம்ப், நான் அந்நிய நாடுகளில் 50% வரி விதித்ததினால் ஏகப்பட்ட வரி குவிந்து விட்டது. அந்த வருமானத்தில் தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் 1,17,000 கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் வந்திருக்கீங்களா தெரியல, அந்த பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. நான் அந்நிய நாட்டை கட்டைக்கு பிழிந்து வரி வசூல் செய்ததுனால் தலைக்கு 1,17,000 கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு இந்த 3 மாதத்தில் சொல்கிறாரு. அதை நீங்களும் கைப்பிடிக்கணும். இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு 100% வரி விதிங்க. எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்க. நீ ஏன் பாமாயில் இறக்குமதி பண்ணுறா? இங்கே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இங்கே இருக்க. நீ உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்கணுன்னா அந்நிய பொருளை பைசு கட்டிடுங்க. அதுதான் பிரதமரை நோக்கி நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம், இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதே போல் உள்ளூர் வணிகங்களும் இன்றைக்கி அண்டை மாநிலத்தில் இருக்குங்க. கேரளாவில் லாட்ரி சீட் இருக்குது. எல்லா மாநிலத்திலையும் பான்பராக விற்கான். எல்லா மாநிலத்திலையும் என்ன கான்ஸு கல்லு எல்லாம் விற்கான். தமிழ்நாட்டில் மட்டும் கொகைன் கஞ்சா அது கிடைக்கும். ஏன் அது 5 ரூபா, நீ 5 ரூபா பான்பராக ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றா அவனுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும்ல. ஏன் 50 ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்கல்ல? ஒரு லாரி ஓட்டுறான், ஒரு வண்டி ஓட்டுறான், அவ்வளோ பேரும் யார் பான்பராக்கு போடாமல் இருக்காங்க? அதை ஏன் திருட்டுத்தனமாக வியாபாரம் பண்ண சொல்கிறான்? விற்காமல் இருக்குதா? எல்லா கடையிலும் விற்குது. 5 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பாக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓப்பன் பண்ணி விட்டு போ. கேரளா லாட்ரி சீட்டு இருக்காது, ஓப்பன் பண்ணிட்டு போ. என்ன கலாச்சாரத்தில் அப்படியே மூடி மறைச்சி வச்சுருக்கிறீங்க? ஆக இந்த தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க. இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற இந்த போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்கே இருக்கிற கோளாறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை என்றும் சுதேசிக்காக இருக்கும். உங்கள் பத்திரிகைகளும் உங்கள் மீடியாக்களும் எங்களையும் கொஞ்சம் கவனிங்க. எல்லார் செய்தியும் வருது, எங்கள் செய்தியும் ஒரு 2 வார்த்தை எழுதுனீங்கன்னா இப்படியும் ஒரு சங்கம் இருக்குது. இனி யாருக்காவது தெரியுமாங்க? நான் 40 வருஷமாக சங்கம் வச்சு, சும்மா சொல்லக்கூடாது, 40 வருஷமாக சங்கம் நடத்துகிறேன். என்கிட்ட இருந்து தான் எல்லாரும் பிரிஞ்சு போனாங்க. என்னையும் யாருக்காவது தெரியுமா? எந்த செய்தியாளருக்காக தெரியுமா? ஆகவே எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் உண்மையாக. ஏன்னா அந்த விஷயம் மாதிரி எங்களையும் அழிச்சிடாதீங்க. தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசின்னு பொருள் கொடுத்தவர் சிதம்பரனார். அவர் படிக்கிறதுக்கு அவங்க அப்பா தனியாக பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு சுதேசி கொள்கை பிடிப்போடு தமிழ்நாடு வியாபாரி சங்கம் பயணிக்கிறது. எங்கள் கருத்துக்களை அரசு கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு உங்களுக்கும் இருக்கிறது. நன்றி. கொடுத்துருக்கீங்க, கூப்பிட்டுருக்குறாங்க, ஆனால் கோரிக்கை நிறைவேற்றவே இல்லையா? ஆற்றுறதே இல்லையா? யாரும் ஆற்றுறது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் அமைப்பு தமிழ்நாடு அரசுக்கு என்ன எடுத்தாலும் ஆதரவு தெரிவிச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு இல்லை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எல்லா அமைப்பையும் கூப்பிடுவாங்க. ஒரு பட்ஜெட் போடுறோம், ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா கலைஞர் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படி இல்லை. ஒரே ஒரு அமைப்பை மட்டும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லதாக கட்டுறதா அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. மற்றவங்கள அவங்க ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. இந்த அரசு எல்லாரையும் கூப்பிடணும். எல்லாரும் இப்போ அவன் என்ன குரல் கொடுக்குறான்ப்பா, ஏதோ சத்தம் போடுறான், என்னன்னு கேளு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லணும். எல்லாருக்கும் தானே முதலமைச்சர். அதான் தமிழக அரசு தவறான பாதையில் போகுது. அதை உங்கள் மூலமாக சொல்லிக்காங்க. ஓகே.